கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 3வது வசனம். ரோமர் 13:3. ரோமன்ஸ் 13:3. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். முதலாம் வசனத்துல எதுக்காக கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்தாருன்னு சொன்னாரு. 2வது வசனத்துல என்ன சொன்னாரு? நீங்க அதுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா தேவனுக்கு எதிர்த்து இருக்கிறீங்க. அப்ப கர்த்தருடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த வசனம் சொல்றாரு. என்ன? அதிகாரிகள் யாருக்கு இதா இருக்கிறாங்க, பயங்கரமா இருக்காங்க? துர்க்கிரியை செய்யறவங்களுக்கு. அப்ப கர்த்தர் ஒரு அவருடைய அமைப்பு என்ன? எப்பவுமே அவங்க ஒரு நீதியை படிப்பித்தலுக்கும் நீதியை வழி நடத்துவதற்கும் தான். ஆனா அது என்ன பண்ணுது? துர்க்கிரியை செய்யறவங்களே நிறுத்தக்கூடியதாக. அப்ப ஒரு சமாதானத்தையும் நன்மையான ஒரு காரியத்தையும் செய்யணும். இதுதான் ஒரு சரியான அரசாங்கத்தினுடைய நோக்கமாய் கர்த்தர் நியமித்தது. 1 தீமோத்தேயு 1:9 சொல்லும் போது, பிரமாணம் யாருக்கு? பிரமாணம் இல்லாதவங்களுக்கு. ஏன்னா நீதிமான் நீதியா தான் நடக்கிறான். 1 பேதுரு 2:14 சொல்லும் போது, கவர்னர்கள் யார பனிஷ் கொடுப்பா, யார தண்டனை கொடுப்பாங்க? பொல்லாதவங்கள. அதே சமயத்துல நன்மை செய்யறவங்கள அவங்க புகழ்ச்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியதான். அப்ப துர்க்கிரியை செய்யறவங்க. அப்ப அரசாங்கம் கர்த்தருடைய கரத்துல எதுவா இருக்கு? பாவத்தை நிறுத்த, ஒரு ஒழுங்கின்மையை நிறுத்த, நீதியை கடைபிடிக்க, ஒரு சரியான ஒழுங்குமுறையை கடைபிடிக்க தான் இருக்கிறது. ஏன்னா அது நம்ம மிக தெளிவாக பார்க்கிறோம். திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் என்ன? அது கர்த்தர் எல்லாருக்கும் ஒரு பொதுவான கிருபையை கொடுத்திருக்கிறாரு. ஆனா வீழ்ந்து போன உலகத்துல இருக்கிறோம். ஆனா என்ன, நம்ம நற்கிரியைகளுக்கு தான், அவங்க அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கெல்லாம் துர்க்கிரியைக்கு தான் பயங்கரமா இருக்கிறாங்க. அதனால ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாத இருக்க வேண்டுமானால் நன்மை செய். அப்ப நீங்க அதிகாரத்துக்கு பயப்படாம இருக்கணும்னா, ஏன்னா யாரு பயப்படுவாங்க? பொல்லாத காரியம் செய்யறவங்க, இல்ல வேற காரியம் செய்யறவங்க தான் பயப்படுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம ஒரு நன்மையான காரியம், நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். ஏன்னா அரசாங்கம் என்ன பண்ணும்? ஒரு நல்ல காரியத்துக்கு வெகுமதி கொடுக்கும். எப்படி? நல்ல காரியத்துக்கு வெகுமதி கொடுக்கும். அப்ப கர்த்தருடைய அமைப்புல என்ன பண்ணாரு? ஒரு நல்ல நடக்கையில் தெரிந்து கொள்ளப்படும், அது கனப்படுத்தப்படும். அப்ப என்ன, ஒரு நேர்மையான ஒரு நீதியான வாழ்க்கை வாழ்வது மற்றவர்கள் கண்களுக்கு முன்பாக புகழ்ச்சி உண்டாகக்கூடியதாக. ஏன்னா ரோமர் 2:7 பார்த்தோம், கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நன்மை செய்கிறவங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா எஸ்தர் புஸ்தகம் 6வது அதிகாரத்துல முதல் 11 வசனத்துல பார்க்கிறோம், பொல்லாத ராஜாவே என்ன பண்றாரு? நீதியான மக்களை கனப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். சரி, இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அப்ப என்ன, முதலாவது வசனத்துல நீங்க எல்லா அதிகாரம் கர்த்தர்ட்ட இருந்து வருது. 2வது வசனத்துல நீங்க அதுக்கு எதிர்த்து நின்னீங்கன்னா தேவனுக்கு எதிர்த்து நிக்கிறீங்க. ஆனா நீங்க அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நன்மை செய்யும் போது என்ன, உங்களுக்கு ஒரு புகழ்ச்சி உண்டாகும் என்று சொல்லக்கூடியதா. அப்ப அவருடைய சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நம்ம எல்லாருமே அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்கணும். நம்ம அவங்களுக்கு எதிர்த்து நிக்கிறத விட்டுறணும். ஆனா நீதியான வாழ்க்கை வாழணும். எப்படி? கர்த்தர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லி வாழும்போது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்னவா இருக்கும்? ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையா சமுதாயத்தில் இருக்கும். அப்ப கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய அமைப்பு என்ன? ஒரு அதிகாரத்துல உள்ளவங்க பொல்லாப்ப தடுத்து நிறுத்தணும்னு சொல்றதுதான். அப்ப அதிகாரத்துல உள்ளவங்க நன்மை செய்யறவங்கள முரட்டுத்தனமா பண்றவங்க இல்ல, மாறாக பொல்லாப்பு செய்யறவங்க மேலதான். அப்போ ஒரு நல்ல ஒரு குடிமகனா நீங்க இருக்கிறது கிறிஸ்தவுக்கு ஒரு நல்ல சாட்சியாய் வாழ்வதற்கு ஒரு அடையாளம். அப்ப என்னன்னா, கர்த்தர் என்ன பண்றாருன்னா, எந்த அரசாங்கமே பெர்ஃபெக்ட் அரசாங்கம் கிடையாது. ஆனா அப்படி இல்லாத ஒரு பூரணம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு
என்ன ஒரு ஒழுங்குமுறையை நடப்பிக்கிறார். அதனால எனக்கு அருமையானவர்களே, நம்ம ஒரு கிறிஸ்தவன் என்ன பண்ணணும், ஒழுங்கின்மையை குறைச்சிட்டு அங்க நம்ம என்ன பண்ணணும், ஒரு சமாதானத்தை கொண்டு வரக்கூடிய மக்களாக, அப்போ நம்ம வாழுகிற சமுதாயத்துல ஒரு சமச்சீர்நிலை கொண்டு வருவது நம்முடைய பிரசன்னத்தினால இருக்கணும். அப்போ ஒரு ஒரு நல்ல குடிமகனாய் இருப்பது கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாய் வாழ்வதற்கு அடையாளம் என்பதை உணர்ந்து நம்ம எப்போதும் நன்மை செய்கிறவர்களாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இது இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, நாங்கள் நன்மை செய்து நீதியான வாழ்க்கை வாழ்ந்து அரசாங்கத்திற்கு முன்பாக, மற்ற இந்த சமுதாயத்தில் இருக்கிற மக்களுக்கு முன்பாக ஒரு நல்ல கிறிஸ்தவ சாட்சிகளாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்துல சந்திப்போம். குட் நைட்.